Hi friends, welcome to poriyalaninpayanam. இப்போ இதுக்கு மேல வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம என்ன சாப்டர் பத்தி பார்க்க போறோம் அப்படினா ப்ரொடக்ஷன் டாபிக்ல மெஷினிங். ஓகேங்களா? அந்த மெஷினிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாமே ஓரளவு மோர் ஆர் லெஸ் நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்றது அப்படினா லேத் மெஷின்ஸ். ஓகேங்களா? லேத் மெஷின்ஸ் பத்தி ஒரு சில விஷயம் எல்லாருக்குமே வந்து காமனா தெரியும். ஓகேங்களா? சோ நம்ம அதை மேஜரா டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. நம்ம மெயினா தேவையான விஷயம் அதாவது என்னென்ன மெஷினிங் ஓகேங்களா என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதை வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த இதில் பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு மெஷினிங்னு என்னென்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் பாருங்கள். ஓகேங்களா, மெஷினிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு ரா மெட்டீரியல் ஆர் ஒர்க் பீஸ். ஓகேங்களா, ரா மெட்டீரியல் ஆர் ஒர்க் பீஸை கட்டிங் டூலை யூஸ் பண்ணி ஓகேங்களா ரா மெட்டீரியல் ஆர் ஒர்க் பீஸை கட்டிங் டூலை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஷேப் ஓகேங்களா ஆர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஓகேங்களா தேவையான ஷேப் அல்ல சர்ஃபேஸ் ஃபினிஷுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா மெஷினிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, மெஷினிங்ஸில் நிறைய மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, ஒரே ஒரு விஷயம் மெஷினிங்னா ஒரு ரஃபாக ஒரு ரா மெட்டீரியலை நம்மளுக்கு தேவையான ரெக்கார்ட் ஷேப்புக்கு கட்டிங் டூலாக இருக்கட்டும் இல்லை ப்ரைமோவராக இருக்கட்டும் இல்லை மெஷினிங் டூல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து மெஷினிங். ஓகேங்களா, அந்த மெஷினிங்கில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பேசிக்ஸாக என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் ஆஃப் மெஷினிங். ஓகேங்களா, பேசிக் ஆஃப் மெஷினிங்கில் ஃபஸ்ட்டு என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபீட், டெப்த் ஆஃப் கட் ஓகேங்களா, அதே போல் ஃபீட் வெலாசிட்டின்னு என்னது இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஐடென்டிஃபிகேஷனுக்காக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்னு சொல்லிட்டு வைப்போம். அதே போல் மெஷினிங்ஸில் நம்ம மேஜராக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் டைம். ஓகேங்களா, ஒரு மெஷினிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதாவது தேவையான ரெக்கார்ட் ஷேப்பை கொண்டு வரதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே போல் டைம் பர் கட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அதாவது ஒரு கட்டுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது. ஓகேங்களா, அதையும் நம்ம எல்லா மெஷினிங்ஸ்லையுமே மோர் ஆர் லெஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஒரு கான்செப்ட் ஒரு ஓவராலாக ஒரு சாப்டர்னும் போது ஓவரால் ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா. அதே போல் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பிளைன் ஆர் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங். ஓகேங்களா, பிளைன் டர்னிங் அண்ட் பேஸ் டர்னிங் இதை யூஸ் பண்ணி எப்படி டோட்டல் டைம், டெப்த் ஆஃப் கட் இதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். அடுத்தது என்ன அப்படின்னா டேப்பர் டர்னிங். ஓகேங்களா, டேப்பர் டர்னிங்கில் 4 மெத்தட் இருக்கும். ஓகேங்களா, காம்பவுண்ட் மெத்தட், டெயில் ஸ்டாக் மெத்தட் ஓகேங்களா, ஃபார்ம் டூல் மெத்தட் இந்த மாதிரி ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்கும். அந்த 4 மெத்தட்ஸும் நம்ம எப்படி டேப்பர் டர்னிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது த்ரெட் கட்டிங். ஓகேங்களா, ரைட் ஹேண்ட் த்ரெட் கட்டிங் என்னது, லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் கட்டிங் என்னது, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அது எல்லாத்தையுமே பார்ப்போம். அடுத்து ஷேப்பிங். ஓகேங்களா, ஷேப்பிங் என்னது, பிளானிங் என்னது, அதே போல் ஸ்லாட்டிங் மிஷின்ஸ்னால் என்னது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேப்பிங் டாபிக்ஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்தது ட்ரில்லிங். ஓகேங்களா, ட்ரில்லிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீமிங், கவுண்டர் போரிங், கவுண்டர் சிங்கிங் இந்த மாதிரி எல்லாம் ட்ரில்லிங்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே மேஜர் டாபிக்ஸை மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வரக்கூடிய சின்ன சின்ன சப் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா. அடுத்தது மில்லிங்னும் போது நம்மளுக்கு 2 வகையான மில்லிங்ஸ் இருக்கும், அப் மில்லிங், டவுன் மில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. அதே போல் மில்லிங்ஸில் வந்து நம்மளுக்கு நீங்கள் சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து கிரைண்டிங். ஓகேங்களா, கிரைண்டிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரைண்டிங் வீல்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்தது ப்ரோச்சிங் மூலிமா எப்படி மெட்டீரியலை ரிமூவ் பண்ண போகிறோம், அதுக்கான மெஷினிங் டைம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதாவது மேஜராக இருக்கக்கூடிய எல்லா மெஷினிங்ஸுமே வந்து மெஷினிங் டைம் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது தான் மேஜர் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேங்களா, அதே போல் சின்ன சின்ன இப்போ ட்ரில்லிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவுண்டர் போரிங் என்னது, கவுண்டர் சிங்கிங் என்னது இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். அதே போல் ஷேப்பிங் ப்ராசஸில் ஒரு சில தியரிஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா, அதே போல் மேஜராக வந்து இந்த கிரைண்டிங் வீலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் மோர் ஆர் லெஸ் கொஷின்ஸ் வந்து நிறையவே கேட்டிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, மேஜராக சொல்கிறேன், ரிமைனிங் இருக்கக்கூடிய ப்ராசஸ்லாம் வந்து கொஷின்ஸ் வரதும் கம்மி தான், ஆனால் பட் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோஸில் என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா மெட்டல் கட்டிங். ஓகேங்களா, மெட்டல் கட்டிங் ஃபோர்ஸஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, டூல் ஜியாமெட்ரி, டூல் மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா எல்லாமே டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இப்போ அதை தொடர்ந்து மிஷினிங்கை நம்ம பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான அந்த மிஷின் ரிலேட்டடான ஃபுல் சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் சரிங்களா.
வாங்க டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் மிஷினிங். ஓகேங்களா, மிஷினிங்கோட பேசிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெயினாக வந்து ஃபஸ்ட்டு மிஷினிங்னா என்னன்னு சொல்லிடுச்சு. மறுபடியும் ஒன் செகண்ட் கூட நான் சொல்கிறேன். மிஷினிங்னா ஒன்றும் கிடையாது, ஒரு ரா மெட்டீரியல் ஒரு ஒர்க் பீஸை தேவையான ஷேப்புக்கு வித் ஹெல்ப் ஆஃப் கட்டிங் டூல் அண்ட் மிஷினிங் ப்ரைமர்ஸ் இது போல் எல்லா மிஷினிங்ஸும் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் பேர் தான் வந்து மிஷினிங். ஓகேங்களா, அந்த மிஷினிங்ஸில் நம்மளுக்கு தேவையான சின்ன சின்ன பேராமீட்டர்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். காமன் பேராமீட்டர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்பீட். ஓகேங்களா, ஸ்பீடுன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னா ரெவல்யூஷன் பர் மினிட், அதாவது ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ ரெவல்யூஷன் அந்த ப்ரைம் ஓவர் ரன் ஆகுது இல்லை ஒரு பீசஸ் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் வந்து ஸ்பீட். ஓகேங்களா, ஸ்பீடு நம்ம ஜென்ரலாக எதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா மெஷினிங்ஸில் கட்டிங் ஸ்பீடை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு கட்டிங் ஸ்பீட் அப்படின்னாவே πdn/60 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து மினிட்ஸில் தான் வரப்போகுது. ஓகேங்களா, அதனால் அது தேவைப்பட போகிறது கிடையாது. அதே போல் இந்த இடத்துல நம்மளுக்கு டயாமீட்டர் வந்து எம்எம்மில் இருக்கும். ஸோ வெலாசிட்டி நம்மளுக்கு மீட்டரில் இருக்கும். ஸோ /1000 நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இதெல்லாம் ஏன்னு சொல்லிட்டு கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் 1000 வந்தது, ஏன் 60 போடலை அப்படின்றதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இதிலிருந்து ஸ்பீட் என்ன மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1000 இன்ட்டு எக்ஸாம்பிள் வி ஆப்டிமம்னு எடுத்துப்போம் /πd. ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்பீட். அதே போல் இந்த இடத்துல ஸ்பீடுன்னும் போது ஒரு 2 முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிடுறேன், அதையும் கரெக்டாக கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா இன்கேஸ் டயாமீட்டர் இப்போது மேக்ஸிமம் ஸ்பீடு கிடைக்கணும் அப்படின்னா, ஓகேங்களா, மேக்ஸிமம் ஸ்பீடு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெலாசிட்டி நம்மளுக்கு மேக்ஸிமமாக இருக்கணும். அதே போல் டயாமீட்டர்ஸ் நம்மளுக்கு மினிமமாக இருக்கணும். மினிமம் டயாமீட்டர் மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஸோ நம்மளுக்கு ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். அதே போல் இன்கேஸ் ஸ்பீடு வந்து மினிமமாக கிடைக்கணும் அப்படின்னா 1000 இன்ட்டு வி மினிமம் /π இன்ட்டு டி மேக்ஸிமம். நம்மளுக்கு இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆக டோட்டல் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆக போகுது. அதே சேம் லாஜிக் தான் இந்த இடத்துலையும் மினிமமாக இருக்குது. ஸோ டோட்டல் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் கிடைக்க போகுது. அதே போல் இந்த இடத்துல ஸ்பீடு வந்து மினிமம் வேல்யூஸ் கிடைக்க போகுது. ஓகேங்களா, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே வந்து ஒரு மிஷினிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று டயாமீட்டர்ஸ் குறைப்போம். ஓகேங்களா, இல்லை வந்து ஃபேஸ் டேனிங், பிளைன் டேனிங், த்ரெட்டிங், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஸ்பீடு வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பீடாக வந்து மெயின்டைன் பண்ண போகிறது கிடையாது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீடை வந்து நம்ம ஒரு ப்ரைம் ஓவர்லேருந்தே நம்மளுக்கு கிடைக்கணும். கரெக்டுங்களா, N1, N2, N3 இது போல் எக்ஸட்ரா இந்த போல் நிறைய ஸ்பீடு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இந்த நிறைய ஸ்பீடை வந்து நம்ம ப்ரைம் ஓவர்லேருந்து டைரெக்டாக நம்மளோட எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா, அதுக்காக தான் நம்ம மெயினாக மேஜர் ஆஃப் எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெல்ட் அண்ட் புள்ளி சிஸ்டம். ஓகேங்களா, பெல்ட் அண்ட் புள்ளி சிஸ்டம் மேஜராக யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு அகைன் ஒன் டைம் சொல்கிறேன். பெல்ட் அண்ட் புள்ளி சிஸ்டம். ஓகேங்களா, இன் கேசஸ் கட்டிங் ஃபோர்ஸஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சடனாக கட்டிங் ஃபோர்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஃபோர்ஸஸ் உடனே வந்து பெல்ட் அண்ட் புள்ளி சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது பெல்ட் வந்து நம்மளுக்கு ஸ்லிப் ஆகிடும். ஸோ அந்த ஃபோர்ஸஸை டைரெக்டாக ப்ரைம் ஓவருக்கு அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. அப்போ நம்மளுக்கு ப்ரைம் ஓவர் வந்து சேஃப்டியாக இருக்க போகுது. ஓகேங்களா, நம்ம நிறைய இப்போ எக்ஸாம்பிள் நம்ம காலேஜில் எல்லாமே பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னா புள்ளி சிஸ்டம், அதாவது பெல்ட் அண்ட் புள்ளி சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் பெல்ட் அண்ட் புள்ளி சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேஜராக ரீசன் இது தான். ஓகேங்களா, நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா செயின் ட்ரைவ் யூஸ் பண்ணலாம், இல்லை ரோப் யூஸ் பண்ணலாம், இல்லை கியர் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாமே யூஸ் பண்ணலாம். பட் இந்த சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சில ட்ராபேக்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, மேஜராக இப்போ கியர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது சடன் ஃபோர்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து ப்ரைம் ஓவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ ப்ரைம் ஓவர் ஈஸியாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா, அதுபோல் தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் மேஜராக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா பெல்ட் அண்ட் புள்ளி சிஸ்டம். ஓகேங்களா, இந்த பெல்ட் அண்ட் புள்ளி சிஸ்டத்துக்கு நம்ம எத்தனை ஸ்டெப் ஆஃப் புள்ளி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகேங்களா மினிமம் 4 to 12 புள்ளிஸ். இல்லை அந்த ஸ்டெப்ஸு சொல்கிறேன், புள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். ஆனால் வந்து நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 6 to 8.
அந்த ஸ்டெப்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் புள்ளியில். சரிங்களா? அதே போல் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு புள்ளி 6 to 8 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்பீடு வந்து 6 to 8 ஸ்பீடு தான் நினைக்கிறீங்களா? கிடையாது. கண்டிப்பாக அதுக்கு மேற்பட்ட ஸ்பீட்ஸ் வந்து நம்மளுக்கு ரெக்கார்டாக இருக்கும். ஒவ்வொரு மிஷினிங்களுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீடு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அப்படி தேவைப்படும் போது நம்மளுக்கு ஒவ்வொன்றுத்தும் வந்து டைரெக்டாக வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக நம்மளால எடுக்க முடியாது. ஸோ நியரஸ்ட் வேல்யூஸ் தான் வந்து நம்மளுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி நியரஸ்ட் வேல்யூஸ் எடுக்கும் போது லாஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி, ஓகேங்களா, லாஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி ஆகும். அதே போல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கான வாய்ப்புலாம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்பீடு, ஓகேங்களா, இந்த ஸ்பீடோட ப்ராக்ரெஷன் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இது லாஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதை குறைக்கிறதுக்காக மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன், ஓகேங்களா, ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனை யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு மெக்கானிக்கல் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலி ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதோட இது என்ன அப்படின்னா இதோட ஃபார்முலாஸ் பாருங்கள். R = n-1 root of n max divided by n minimum. ஓகேங்களா? இதுதான் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனுக்கான ஃபார்முலாஸ். இது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் இதிலிருந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதிலிருந்து நம்ம சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா இந்த ரூட் வந்து நம்மளுக்கு என்னவாகும், n max divided by n minimum. ஓகேங்களா? இது எப்படி எழுதுவோம், 1 minus n into r இருக்குது. இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது n max equal to n minimum r power n minus 1. ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு n minimum கொடுத்துருந்தாங்க அப்படின்னா n maximum ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் முக்கியமான ஈக்குவேஷன்ஸ். மேஜராக இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன்ஸ். ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்பீடில் மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலாஸ் இது. ஓகேங்களா? அதிலிருந்து n மேக்ஸ் அண்ட் n மினிமம்க்கான ஃபார்முலாஸ் இது. ஓகேங்களா? அதே போல் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கட்டிங் ஃபோர்ஸஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும் போது நம்மளுக்கு மேஜராக என்ன இது சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டெப் அண்ட் புள்ளி சிஸ்டம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த ஸ்டெப் அண்ட் புள்ளி சிஸ்டத்தில் காமனாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது 6 to 8 ப்ராக்டிக்கலாக. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னா 4 to 12. ஓகேங்களா? இந்த 6 to 8 யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு லாஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம அக்யூரேட்டாக வந்து ஒரு ஸ்பீடை வந்து எடுக்க முடியாது ஒரு ப்ராசஸில். ஸோ அதுக்காக மேஜராக நம்ம இதோட ப்ராசஸ், அதாவது லாஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் காஸ்ட்டை நம்மளுக்கு மினிமைஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். அதுக்கான ஃபார்முலாஸ், அதுக்கான ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஃபீடு. ஓகேங்களா? ஃபீட்னு சொல்லிட்டு என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபீடுக்கான ஜென்ரல் யூனிட் என்ன அப்படின்னா mm/revolution. ஓகேங்களா? மறந்துடாதீங்க, mm/revolution தான் வந்து ஃபீட். ஓகேங்களா? ஃபீடு வெலாசிட்டின்றது என்ன அப்படின்னா mm/minute. ஓகேங்களா? ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ லீனியர் டிஸ்டன்ஸ் கடந்தது டூல் அப்படின்றத சொல்கிறது வந்து ஃபீட் வெலாசிட்டி. ஓகேங்களா? ஃபீடுன்றது என்ன அப்படின்னா ஒரு ரெவல்யூஷன் ஆஃப் ஒர்க் பீசஸ். ஓகேங்களா? ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ டூல் வந்து லீனியராக மூவ் ஆச்சு. ஓகேங்களா? லீனியராக எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆச்சு ஒரு ரெவல்யூஷனுக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஃபீட். ஓகேங்களா? கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் ஃபீடு வந்து மெயினாக எதை மெயினாக செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா RT = f² / 8R. இது நம்ம ஆல்ரெடி மெட்டல் கட்டிங் டாபிக்ஸில் பார்த்துருப்போம். இந்த இடத்துல எஃப்ன்றது ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? இதில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபீட் இன்க்ரீஸ் ஆக ரஃப்னஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதே போல் ஃபீடை நம்ம டிக்ரீஸ் பண்ண ரஃப்னஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த விஷயத்திலிருந்து மெயினாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீடை கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா ரஃப் மிஷினிங். ஓகேங்களா? ரஃப் மிஷினிங்க்கு
லார்ஜ் ஃபீடும் அதே போல் ஸ்மூத் மெஷினிங்க்கு நம்மளுக்கு ஃபீடு வந்து லெஸ் ஃபீடும் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் ஃபீடு வெலாசிட்டின்றது ஒன்றும் கிடையாது, எஃப் ஸ்மால் எஃப் ஆர் அதர்வைஸ் ஃபீடு வெலாசிட்டிக்கு எஃப்வின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். இந்த எஃப்வின்றது என்ன அப்படின்னா ஸ்மால் எஃப் இன்ட்டு என். ஓகேங்களா, இந்த எஃப்ன்றது நம்மளுக்கு தெரியும் ஃபீட் எம்எம் பர் ரெவல்யூஷன். அதே போல் ஸ்பீடு தெரியும் நம்மளுக்கு ரெவல்யூஷன் பர் மினிட். ஸோ ரெவல்யூஷன் கேன்சல். ஸோ எம்எம் பர் மினிட். ஓகேங்களா, ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ லீனியர் டிஸ்டன்ஸ் மூவ் ஆச்சு டூல் அப்படின்ற சொல்கிறது தான் வந்து ஃபீட் வெலாசிட்டி. ஓகேங்களா, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன் ஃபீட் வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அப்படி இல்லை அதர்வைஸ் எஃப்வி ஆர்வி எந்த நோட்டேஷன்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபீட் வெலாசிட்டின்றது எம்எம் பர் மினிட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தது டெப்த் ஆஃப் கட். ஓகேங்களா, டெப்த் ஆஃப் கட்டுன்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ மெட்டீரியல் பர் கட்டுக்கு ரிமூவ் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த டூல்னால் பண்ண முடியும் அந்த விஷயத்தை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது. அதை வந்து டெப்த் ஆஃப் கட். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு மெஷினிங் பண்ணுறோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பிளைன் டைனிங் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதோட டயாமீட்டர் வந்து குறைப்போம். இப்போ எக்ஸாம்பிள் டூல் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது போல் மூவ் ஆகுது. இங்கேருந்து சர்ஃபேஸஸுக்கும் டூல் மூவ் அந்த டிப்புக்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து டெப்த் ஆஃப் கட். அதே போல் மேஜராக வந்து டெப்த் ஆஃப் கட். ஓகேங்களா, மேஜர் டெப்த் ஆஃப் கட்டை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பவர் கன்சம்ஷன். ஓகேங்களா, பவர் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெப்த் ஆஃப் கட்டும் நம்ம நிறைய யூஸ் பண்ணி நம்ம மிஷினிங்ஸை பண்ணலாம். அதே போல் மெட்டீரியல் ரிமூவல் ரேட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டெப்த் ஆஃப் கட்டும் நம்மளுக்கு அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ரெண்டு ப்ராசஸ் மூலியமாகவும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணி டெப்த் ஆஃப் கட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா, கிளியராக அண்டர்ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். பவர் கன்சம்ஷன் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் கட்டை நம்மளால ரீச் பண்ண முடியும். இன்கேஸ் பவர் கன்சம்ஷன் ஓகேங்களா பவர் தேவைப்படுறது நம்மளுக்கு கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா பவர் கன்சம்ஷன் கண்டிப்பாக டெப்த் ஆஃப் கட்டும் நம்மளுக்கு போகாது, அந்தளவு டெப்த் ஆஃப் கட்டு எடுக்காது. அதே போல் தான் மெட்டீரியல் ரிமூவல் ரேட் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும் போதும் டெப்த் ஆஃப் கட் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் மெட்டீரியல் ரிமூவல் ரேட்டும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இந்த ஒரு பேசிக்ஸாக இருக்கக்கூடிய இந்த 4 பேராமீட்டர்ஸ் தான் நம்ம வந்து இந்த பேசிக்ஸ் மிஷினிங் வீடியோஸில் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதிலேருந்து மேஜராக கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட்ஸில் இந்த ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இந்த கொஷின்ஸ் கேட்கலாம். மீதியெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த ஆர்டி இந்த கொஷின்ஸ் வந்து மெயினாக கேட்கலாம். ஓகேங்களா, ரிமைனிங் எல்லாமே வந்து ப்ராப்ளமேட்டிங்களுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, இன்கேஸ் இந்த வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிளைன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பிளைன் டர்னிங்னு என்னது, ஃபர்ஸ்ட் டர்னிங்னு என்னது, அதுக்கு எப்படி டோட்டல் டைம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.